மாநில தைப்பூச திருநாளை முன்னிட்டு சஹாஜ யோக தியான மன்றத்தின் ஆன்மீக பணி. பினாங் தைப்பூச திருநாளை முன்னிட்டு மலேசிய சஹாஜ யோக தியான பயிற்சி மன்றத்தின் சார்பில் மக்களுக்கான ஆன்மீக தியான வழிகாட்டி பயிற்சிகள் இவ்வாண்டு சிறப்பாக நடத்தப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் பினாங் தைப்பூச தினத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் இந்த ஆன்மீக பணிகள் இந்த ஆண்டும் பெரும் வரவேற்பை பெற்றது. வட மலேசிய சஹாஜ யோக தியான மன்றத்தின் தலைவருமான டத்தோ ஸ்ரீ க புலவீந்திரன் பினாங் மாநிலத்தில் தைப்பூச தினத்தில் நடத்தப்பட்ட சஹாஜ யோக தியான பயிற்சி முகாமில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சஹாஜ யோக தியான பயிற்சியாளர்களான சரவணன் சண்முகம், தலைநகரை சேர்ந்த நாராயணசாமி, பினாங் மாநிலத்தை சேர்ந்த வேலாயுதம் ஆகியோர் சஹாஜ யோக தியானத்தின் முக்கியத்துவம், அதன் பயன்கள் மற்றும் மன அழுத்தம் குறைப்பதில் அதன் பங்கு குறித்து அலையொலி ஊடகத்திடம் விளக்கமளித்தனர். சஹாஜ யோகா மெடிடேஷன் வந்து பினாங்கில் வந்து ரொம்ப மும்முரமாக போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து இப்போ சமயத்துக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து ப்ரோக்ராம் இருக்கு. எவ்ரி தமிழ் ஸ்கூல் நம்ம போக போகிறோம். அது வந்து தைப்பூசம் பிடிச்சி நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட், சைனீஸ் ஸ்டூடெண்ட் இவங்களுக்கெல்லாம் நம்ம போய் எஸ்ஆர் கொடுக்க போகிறோம். அதோட நன்மை, சஹாஜ யோகோட நன்மை வந்து ரொம்ப பெருசு. அதுக்கு வந்து அளவே இல்லை சொல்கிறதுக்கு. நம்ம பார்க்க போனாக்கா நம்ம எஜுகேஷன், நம்ம அட்டென்ஷன், நம்மளோட புத்திமதி இதெல்லாம் வந்து நல்ல குட் சிட்டிசன் நான் வரணும்னு நம்ம ஸ்ரீ மாதாஜி வந்து அந்த நன்மை கொடுக்குறாங்க. பிள்ளைங்க வந்து ரொம்ப பேர் இதுக்கு வந்தாக்கா இந்த கட்ட பழக்கத்தெல்லாம் வந்து அவங்க அறியாமல் அதெல்லாம் ட்ராப் பண்ணோம். தேங்க்யூ வெரி மச். சரவணன், நான் சாஜயோகாவில் 10 வருஷமாக இருக்கேன். இங்கே வந்து ரொம்ப என்ன சொல்லணும்னா வந்து ரொம்ப எளிதான முறையில் வந்து எப்படி தியானம் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அதுவும் வந்து எல்லாம் இலவசம். நீங்கள் வந்து காசு கொடுக்க தேவையில்லை. காசு கொடுக்காமே வந்து உங்களுக்கு வந்து இந்த அனுபவம் வந்து கடல் அளவில் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. அது ஏன் வேணான்னு சொல்கிறீங்க எனக்கு தெரியல. நாங்கள் எல்லாமே வந்து இலவசமாக உங்களுக்கு சொல்லணும். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லுவாங்க. ஸோ மாதா நம்மளுக்கு தெரியும், அம்மா, பிதா அப்பா, குரு வந்து இந்த மாதிரி நம்ம சஹாஜ யோகாவில் இருக்கிற குரு அவங்க ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி. எனக்கு வயசு வந்து 77. ஐம் அ கேன்சர் சர்வைவர். சரிங்களா? நான் வந்து தியானத்தில் வந்து ஒரு 25 வருஷமாக இருக்கிறேன். நான் போகாத கோயில் இல்லை, வேண்டாத கடவுள் இல்லை. ஆனால் எனக்கு நிம்மதின்னு வந்தது சஹாஜ யோகாவில் தான். இங்கே மலேசியாவில் வந்து ஒரு 20,000 பேர் எங்கள் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. கேல வந்து நிறைய சென்டர்ஸ் இருக்குது. ஆன்லைன் நிறைய பண்ணுறோம். நாங்கள் இப்போ நிறைய பண்ணுறோம் ஆன்லைனில். sahajayoga.com போனாவே உங்களுக்கு வந்து வந்துடும். ஆன்லைனில் பண்ண நிறைய ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க பிள்ளைங்க வந்து. நம்ம வந்து தியானம் படிச்சுக்கணும். தியான நன்மைகள் என்னென்னா புத்தி கூர்மையாக்கும், நம்மளோட எண்ணங்களை கூர்மையாக இருக்கும், நம்மளை நிம்மதியாக்கும். ஒரு படிப்புக்கு எப்படி படிப்பாங்கன்னு இந்த தியானத்தில் நீங்கள் பழகிக்கலாம். தியானம் பண்ண உங்களுடைய மெமரி இம்ப்ரூவ் ஆகும். இதை சொல்லிக்கிட்டு நான் நன்றி. அதான் ஸ்ரீ புலவேந்திரன் பேசுகிறேன். அதாவது இன்றைய கால வேலையை நேற்றிலிருந்து நிறைய பக்தர்களுக்கு அவர்கள் வந்து மெய்ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர் வேளா சொன்னது போல தற்சமயம் வந்து நம்ம பள்ளி மாணவர்களால் தான் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். நிறைய பள்ளிகளில் இந்த பகடி வதைகள் மற்ற குற்ற புண்ணியங்கள் இருக்கிறது. ஏன்னாக்கா ஆன்மீகம் குறைந்ததுனால ஏதாவது ஒரு தியான மன்றத்துக்கு சென்று அவரோட குருவோட வழியை பின்பற்றினாங்க வாழ்க்கையில நல்லா சிறப்பாக இருக்க முடியும். எது நல்லது எது கெட்டது அப்படின்னு ஒரு ஞானம் கிடைக்கும் குரு வழிபாடுனால. இதை தவற விட்டனால தான் இன்னைக்கு சமீப காலங்களில் நாடு தலைவில் பார்த்தீங்க பல கூலி சொல்லுவாங்க, தமிழில் வந்து பகடி வதை சொல்லுவாங்க, நடந்து கொண்டு அது விளைவு என்னன்னாக்கா காவல்துறையில் போயிட்டு தண்டனைக்கு உட்படுத்தி ஆளாங்க. அதனால அங்கே வாழ்க்கையே பாலடைந்து விடுது. ஏன்னா அந்த பாதைகள் தெரியல எங்கே நம்ம செல்கிறோம் அப்படின்னு. நமக்கு வேண்டியது மாதா, பிதா, குரு, தெய்வன். குரு என்பது மிக மிக முக்கியம். ஒரு பள்ளிக்கு சென்றாலும் குரு வழிபாடுனால்தான் நம்ம வந்து மேல்நிலைக்கு செய்யணும். இன்றைக்கு சாதாரண மனிதன்லேருந்து ஒரு அரசர் வரைக்கும் அதாவது குருவோட ஆசீர்வாதத்தில் தான் ஒரு பள்ளியில் படித்து ஒரு மேதை ஆகுறாங்க. அந்த வகையில் ஆன்மீகத்தில் நம்ம குருவை பின்பற்றணும். அந்த வகையில் வந்து சஹாஜ யோகா இது வந்து பினாங்க ஆலையில் வந்து பிரபலமாக மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாடு தலைவலி நிலையில் நிறைய வந்து இந்த சென்டர்ஸ்கள் இருக்கிறது. முடிந்தவர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள், மாணவர்களை இப்பொழுதே அவர்கள் அந்த நிலையத்துக்கு அழைத்து சென்று ஆன்மீக வழியை புகட்டி வாழ்க்கையில் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். அதுதான் அந்த தாழ்மையான வேண்டுகோள்.
நன்றி, வணக்கம். சஹாஜ யோக தியானம் என்பது மனிதனின் உள்ளார்ந்த சக்தியை இயற்கையாக எழுப்பும் ஒரு ஆன்மீக பயிற்சி என்றும் இதன் மூலம் மன அமைதி, கவனம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். எல்லா தரப்பு மக்களும் இந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் என்றும், பினாங்கு தைப்பூசம் போன்ற புனித நாளில் இந்த ஆன்மீக சேவை தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். ஆன்மீகமும் மனிதநேயமும் ஒன்றிணையும் இந்த சஹாஜ யோக தியான சேவை பினாங்கு தைப்பூச திருநாளுக்கு மேலும் ஒரு ஆன்மீக அர்த்தத்தை சேர்த்துள்ளதாக கூறப்படுகிறது.